Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 23 ஜூன் 2025 yesterday நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நாம ஷிஃப்ட் 1 ஓட क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம ஷிஃப்ட் 2 and 3 ஓட क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு 24 ஜூன் 2025 இன்னையோட RRB NTPC கிராஜுவேட்டுக்கான CBT 1 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்த வீடியோல நாம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல SSC CGL கான நியூ பேட்ச், SSC MTS கான நியூ பேட்ச், RRB குரூப் டி கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம நவம்பர் ஆர் டிசம்பர்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஒரு 100 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. இந்த பேட்சஸ்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நான் இப்பதான் ரயில்வே எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், SSC எக்ஸாம் இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன், எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு இந்த எக்ஸாம் தான் மேம் லாஸ்ட் சான்ஸ், எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் எழுத முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், RRB குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான தனி கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டெஸ்ட், ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which among the following is the longest river in the Thar desert? ஓகே, பின்வருவனவற்றுள் தார் பாலைவனத்தில் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனி ரிவர். ஓகே, இந்த குப்தா பீரியட் the chief judicial officer who dispensed justice was known as the dash. This official was responsible for maintaining law and order and overseeing the administration of punishment. ஆக்சுவலாக குப்தர்கள் காலத்தில் அந்த சட்டம் ஒழுங்கை வந்து பராமரிக்கிறதுக்காக ஒரு சீஃப் ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி, ஓகே, ஸோ ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒருத்தங்களை கொடுத்துருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாதந்தா நாயக்கா. ஓகேவா? ஸோ மகாதந்தா நாயக்கா. ஓகேவா? ஸோ குப்தர் காலத்தில் நீதி வழங்கும் தலைமை நீதித்துறை அதிகாரி எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா மகாதந்தா நாயகர். ஓகேவா? ஸோ இந்த அதிகாரி சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் தண்டனைகளை நிர்வகிப்பதற்கும் பொறுப்பானவர். ஓகேவா? ஸோ எஸ்டர்டே கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். குப்தர் காலத்தில் நீதி வழங்கும் தலைமை நீதித்துறை அதிகாரியை எப்படி சொல்றாங்கன்னா மகாதந்த நாயகர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन, who among the following was the last ruler of Sunga dynasty? ஸோ மௌரியன் டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகத்ரதன். ஓகேவா? ஸோ இந்த பிரகத்ரதனோட படை தளபதியா யார் இருப்பாங்க அப்படின்னா புஷ்யமித்ரா சுங்கா வந்து இருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த புஷ்யமித்ரா சுங்கா என்ன பண்ணுவாருன்னா இந்த பிரகத்ரதனை கொலை பண்ணிட்டு அவரோட வம்சம் சுங்க வம்சத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணுவாரு. ஓகே, சுங்கா டைனஸ்டியை புஷ்யமித்ரா சுங்கா வந்து ஃபவுண்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சுங்க வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவபூதி. ஓகேவா? சோ இந்த தேவபூதியை யாரு கொலை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்வ வம்சத்தை அவர் வந்து தனது மந்திரி வாசுதேவனால் படுகொலை செய்யப்பட்டார். ஓகேவா? சோ இவர் யாரு? இந்த தேவபூதி. ஓகே, சோ அதுக்கப்புறமா கண்வ வம்சத்தை வந்து வாசுதேவர் வந்து என்ன பண்ணுவாரு? ஃபவுண்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைனஸ்டியும் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஃபவுண்ட் பண்ணுவாங்க. அதுல முக்கியமானவங்க யாரெல்லாம் இருக்காங்கிறத படிக்கணும். ஒவ்வொரு டைனஸ்டி, மௌரியன் எம்பையர், சுங்க வம்சம், கண்வ வம்சம், சாத்வாகன வம்சம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க வந்து படிக்கணும். ஓகே, ஒவ்வொரு வம்சத்தோட ஃபவுண்டர் யாரு, அதோட கதை என்ன, யாரெல்லாம் அதுல முக்கியமானவங்க, அந்த வம்சத்துல இவங்க என்னென்ன பண்ணாங்க, அதோட ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாரு, அந்த வம்சத்துல அவங்கள யாரு கொலை பண்ணாங்க, அவங்கள இது பண்ணிட்டு அடுத்த வம்சம் யாரு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு இதா ஒரு கதை மாதிரி ஹிஸ்டரியை படிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல எப்போ கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ சுங்க வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவபூதி. ஓகேவா? மௌரியன் எம்பையர், அதுக்கப்புறமா வர்றது சுங்க வம்சம். சுங்க வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் தேவபூதி. இந்த தேவபூதியை வாசுதேவ கண்வா வந்து கொலை பண்ணிடுவாரு. அவர் கொலை பண்ணிட்டு கண்வ வம்சத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணுவாரு. எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க தேவபூதி. ஓகேவா? ஸோ சுங்க வம்சத்தை நிறுவியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா. இவரோட கதை இப்பதான் சொன்னேன். மௌரியன் எம்பையரோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னா
பிரகத்ரதன். இந்த பிரகத்ரதனை இந்த புஷ்யமித்ரா சுங்கா கொண்டுட்டு தான் என்ன பண்ணுவார், சுங்க வம்சத்தை நிறுவுவார். அந்த புஷ்யமித்ரா சுங்காவுக்கு ஒரு பையன் இருப்பாங்க, அவர் பேர் யாருன்னா அக்னிமித்ர சுங்கா. ஓகேவா? ஸோ காளிதாசர் எழுதிய மாலவி காக்னிமித்ரம் நாடகத்தில் அக்னிமித்ரா சுங்கா தான் என்னது கதாநாயகன். ஓகே, ஸோ இது கூட ஒரு ப்ரீவியஸாக உள்ள ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் எதுனா இதுதான். ஓகேவா? சுங்க வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாம் ஜூன் 5ல இருந்தே அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜிகே வந்து சூப்பராக நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஐ எம் ஏ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப்? ஓகே, ஐ எம் ஏ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னா கிதிகா லிடர். ஓகே, அடுத்து பாருங்க லக்ஷதீப். ஓகே, லக்ஷதீப் வந்து 36 ஐலாண்ட் வந்து இருக்கு லக்ஷதீப்ல. ஓகேவா? அதுல ஒன்லி ஆர் இன்ஹாபிட்டட் அண்ட் 26 ஆர் அன்இன்ஹாபிட்டட். அதாவது 36 ஐலாண்டை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 26ன்னு பிரிக்காங்க. அதுல இந்த 10 ஐலாண்ட்ல வந்து மக்கள் வந்து வாழக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, மக்கள் வாழக்கூடிய தகுதி இருக்குது இந்த 10 ஐலாண்டில். அதே இந்த 26 ஐலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து வாழ முடியாது. ஓகேவா? வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடிங் பிட்டி. ஓகே, ஸோ ஆல்சோ நோன் அஸ் பக்ஷி பிட்டி அண்ட் பங்கரம். ஓகே, எஸ்டர்டே என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா லக்ஷதீப் ஐலாண்டில் அன்இன்ஹிபிட்டட் ஐலாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஓகே, அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மக்கள் வாழ முடியாத அந்த ஐலாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா பிட்டி. ஓகே, லட்சத்தீவில் 36 தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளில் 10 மட்டுமே மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு இருக்குது. 26 இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ முடியாது. ஓகேவா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பக்ஷி பிட்டி. இதுதான் எஸ்டர்டே ஆன்சரில் இருந்தது. ஓகே, இன்ஹிபிட்டட்னு சொல்கிறேன், அன்இன்ஹாபிட்டட். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் இருக்கக்கூடிய பக்ஷி பிட்டி இல்லைனா பங்காரம் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 49 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 49வது சரத்து என்ன சொல்லுது? ஓகே, என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனோமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். நினைவு சின்னங்கள் மற்றும் இடங்கள் மற்றும் இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களோட பாதுகாப்பு. இதை பற்றி தான் எதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 49ல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால் போஸ்ட் எ ரிச் டாப்ஸ்ட்ரி ஆஃப் ஃபோக் சாங்ஸ். ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் சாங்ஸ் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் படி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். பால், பவியா, பட்டியாலி. ஓகே, பட்டியாலி, ஜுமூர், துசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் டான்சஸ். நேற்று ஆப்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். மேபி இந்த பவுல் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் டான்ஸ் எதுன்னு கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா எது இதில் கொடுத்துருக்கிறதுல வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் டான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் டான்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் டான்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. பவுல், பவியா, பட்டியாலி, ஜுமூர், துசு. ஓகே, வேர் இஸ் த ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் சமிட் 2025? ஓகே, ஸோ இந்த ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் சமிட் 2025 எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் நடந்துச்சு. நம்மளோட கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் 23 மே கரண்ட் அஃபேரில் இது வந்து ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். Okay, Prime Minister Narendra Modi inaugurated Rising Northeast Investors Summit 2025 at New Delhi. Okay, அடுத்த question பாருங்க. When a new window is opened in MS Office while another window is already open, the new window appears as a separate instance, typically in a tiled or stacked arrangement without closing or affecting the previous window. Actually, MS Officeல ஏற்கனவே ஒரு window வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதே மாதிரியான window மறுபடியும் ஒரு new window ஓபன் பண்ணும்போது old window ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓல்டு விண்டோ வந்து க்ளோஸும் ஆகாது, அதில் எந்த ஒரு கிராஷும் இருக்காது. ஓகேவா? ஓல்டு விண்டோவில் எந்த ஒரு கிராஷும் இருக்காது, க்ளோஸும் ஆகாது. ஓகேவா? ஸோ நியூ விண்டோ வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, நியூ விண்டோ MS ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறோம், ஏற்கனவே அதே விண்டோ ஓப்பன் ஆகி இருக்குது, நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வரும், ஒரு ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வரும். இல்லை இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க, இது ஒரு விண்டோ, மூணாவது ஒரு விண்டோ ஓபன் பண்றீங்க, ஏற்கனவே ஓபன் பண்ண ரெண்டு பழைய விண்டோவும் க்ளோஸ் ஆகுமா, இல்ல அதுல ஏதாவது கிராஷ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ என்னன்னா அந்த ரெண்டு விண்டோவுமே ஓப்பன்ல தான் இருக்கும், மூணாவது விண்டோவும் என்னவாகும், ஓப்பன் ஆகும். அது வந்து அப்படியே அரேஞ்ச்மெண்டா இருக்கும், ஒவ்வொரு இதுவும் என்னவா இருக்கும், அப்படியே ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஆஃப்டர் பிரைம் மினிஸ்டர் ஹூ கம்ஸ் நெக்ஸ்ட் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் as per hierarchy. ஓகேவா? ஸோ இதில் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரினாலும் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிரசிடென்ட்
பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டு, பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரிஸ், அதுக்கப்புறம் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் அதோட ஹைராரிக்கி. ஓகே, பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் யார் வருவாங்க? வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டச் எஸ்டாப்ளிஷ்டு தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் இந்தியா டேஷ். ஓகேவா, டச் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை இந்தியாவில் எங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மசூலிப்பட்டினம், அதாவது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினத்தில் 1605 டச்சுக்காரர்கள் வந்து தன்னோட ஃபேக்டரியை வந்து என்ன பண்ணாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நம்ம டச்சுக்காரர்கள் ஒவ்வொருத்தங்களும் இந்தியாவுக்குள்ள வருவாங்க, அப்படிதானே? டச்சுக்காரர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்னு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியை ஒவ்வொரு இடத்துல இது பண்ணுவாங்க. அதில் அதிகமான அளவு இந்தியாவை ஆட்சி செஞ்சவங்க யாரு? ஆங்கிலேயர்கள். ஓகே, அவங்களோட கம்பெனியை நிறுவி கம்பெனியாக இருந்தவங்க அதுக்கப்புறம் இந்தியாவை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இதுக்கு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து ஆட்சி பண்ணாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, டச்சு வந்து தன்னோட ஃபேக்டரியை ஃபர்ஸ்ட் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. மசூலிப்பட்டினம்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா மச்சிலிப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, திஸ் மார்க்டு த பிகினிங் ஆஃப் தேர் பிரசன்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த இந்தியன் சப்கான்டினென்ட். டச்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்கள் முதல் தொழிற்சாலையை நிறுவியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்தில். எந்த வருஷம் அப்படின்னா 1605. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which state started the first multi-dimensional poverty index in India? ஓகே, ஸோ எது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு அடாப்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ எதுக்காகனா பாவர்ட்டி ரிடக்ஷனை வந்து இது பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ கைட் பண்ணுறதுக்காக. வாட் இஸ் ஆர்டிகல் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. த ஆர்டிகல் அலோஸ் ஃபார் கான்சிக்வென்ஷியல் சேஞ்சஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஷெடியூல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் உள்ள சேஞ்சஸை பற்றி சொல்லுது. அதாவது நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் த யூனியன் ஆஃப் இந்தியா and fourth schedule a number of seats allotted in the Rajya Sabha for each state. Okay, so இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சைட் ஆஃப் gaseous exchange in lungs. ஓகேவா, ஸோ அந்த வாயு பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அது லங்ஸ்ல எங்க நடக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்வியோலி. ஓகே, அடுத்த கொஸ்டின். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரெக்வயர்ட் டு சம்மன் ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் a year with a maximum gap of 6 months between sessions. ஸோ என்னென்னா இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, நாடாளுமன்றத்தோட 2 அவைகளையும் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம், அவர் வந்து கூட்டலாம், அந்த அவையை வந்து கலைக்கவும் செய்யலாம், அப்படி தானே? ஸோ அவர் வந்து வருஷத்துக்கு எத்தனை டைம் அந்த அவைகளை வந்து கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனைனா ட்வைஸ் a year, ஒரு வருஷத்துக்கு 2 டைம் வந்து அவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த அவைகளை வந்து கூட்டலாம். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரெக்வயர்ட் டு சம்மன் ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் a year வித் a மேக்ஸிமம் கேப் ஆஃப் 6 months between செஷன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ வருஷத்துக்கு 2 வாட்டி அந்த 2 அவைகளையும் அவர் கூட்டலாம், அந்த 2 அவைகளையும் அவர் என்ன பண்ணலாம், உரையாற்றலாம். ஓகேவா, ஸோ 2 அவைகளையும் அவருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அவைகளையும் ஒன்னா கூட்டலாம், அதே மாதிரி ஒத்தி வைக்கலாம், இல்லைன்னா அந்த மக்களவையை கலைக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா, த கரண்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் IRFCன்னு சொல்லுவோம். ஓகே, IRFCயோட கரண்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாரு அப்படின்னா மனோஜ்குமார் டியூபே. இது வந்து அக்டோபர் 2024 கரண்ட் அஃபேர்ல நம்ம PDF-ல வந்து கொடுத்துருக்கோம். which country will host the G20 summit in 2025? ஓகேவா, ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. G20 summit 2025 ஹோஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, 2026 பார்த்தீங்க அப்படின்னா US. ஓகே, 2025 G20 ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, 2026 பார்த்தீங்கன்னா US வந்து. ஓகேவா, who was the founder of the பிரதிகாரா டைனஸ்டி? பிரதிகாரா பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாகபட்டர் 1. ஓகே, முதலாம் நாகபட்டர். which river flows between விந்தியா அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ். ஓகே, விந்தியா மற்றும் சாத்புரா மலைத்தொடருக்கு இடையே ஓடும் ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நர்மதா. ஓகே, 2011 சென்சஸ். ஸோ சென்சஸ் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2011 சென்சஸ் படி இந்தியா ரெக்கார்டட் எ லிட்ரஸி ரேட். இந்தியாவோட லிட்ரஸி ரேட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 74.04%. ஓகேவா, அதில் மேல் லிட்ரஸி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 74%ல் 82.14 வந்து மேலு, 65.46 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஃபீமேல் வந்து இருப்பாங்க. ஓகேவா, ஸோ சென்சஸ் 2011 படி ஓவராலாக இந்தியாவோட லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 74.04.
அந்த மேல் ஃபீமேல்னு பிரித்தோம் அப்படின்னா மேலோடது 82.14, ஃபீமேலோடது 65.46%. ஓகே, ஹூ வில் ஹோஸ்ட் த பிரிக் சமிட் 2025? ஓகே, பிரிக் சமிட் 2025 ஹோஸ்ட் கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க, பிரேசில். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, இன் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஷார்ட்கட் ஃபார் நியூ ஸ்லைடு. இப்போ ஒரு பவர் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு இருக்கு, அதில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் தேவையோ அது எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து இன்னொரு ஸ்லைடை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, உங்கள் கீபோர்டில் Ctrl M ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு என்னவாகிரும், இதுலயே ஆட் ஆகிரும். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, ரெண்டாவது ஸ்லைடு. இப்போ மூணாவதா ஒரு ஸ்லைடு வேணும் அப்படின்னா மறுபடியும் Ctrl M இது பண்ணீங்கன்னா மூணாவது ஸ்லைடு வந்து இதில் வந்து ஆட் ஆகும். ஓகே, பவர் பாயிண்ட்ல நியூ ஸ்லைடு ஆட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl M. ஓகே, பீரியாடிக் லேபர் சர்வே படி இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன அப்படின்னா 4.9%. ஓகே, பிஎம் கிசான் சம்மன் நிதி. ஓகே, பிஎம் கிசான் சம்மன் நிதி scheme which provides direct income support to farmers is generally categorized under the dash measures ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த இதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா green box measures within the WTO agreement on agriculture. விவசாயிகளுக்கு நேரடி வருமான ஆதரவை வழங்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பொதுவாக விவசாயம் தொடர்பான WTO ஒப்பந்தத்திற்குள்ள டேஷ் நடவடிக்கைகளின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க. என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் பாக்ஸ் நடவடிக்கை. ஓகே, விதர்பா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கு. விதர்பா ஹேஸ் ஒன் த ரஞ்சி ட்ரோஃபி. ஸோ ரஞ்சி ட்ரோஃபியை வின் பண்ணவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதர்பா. ஓகேவா, ஸோ அவங்க வந்து எத்தனை டைம் வின் பண்ணியிருக்காங்க, 3 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க டோட்டலா. ஆக்சுவலா எஸ்டர்டே உள்ள ஷிப்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபியை வின் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க. விதர்பா டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேரளா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர். ஓகேவா, ஸோ எஸ்டர்டே என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க எத்தனை டைம் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷிப்பில் ரஞ்சி ட்ரோஃபியை பற்றி கேட்டிருக்காங்க, யார் வின்னர்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதர்பா டீம் தான் வின்னர்னு கொடுத்துட்டு எத்தனை டைம் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2017 to 18 ரஞ்சி ட்ரோஃபி வின் பண்ணதும் விதர்பா டீம் தான். 18 to 19 அவங்க தான். இப்போ 24 to 25 வின் பண்ணதும் அவங்க தான். இப்போ டிஃபீட் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா வந்து டிஃபீட் ஆயிட்டாங்க. ஓகே, அவங்க தான் என்னது தோத்தவங்க. ஓகே, அஸ் மம்தா பானர்ஜி ஓப்பன் ஜெகநாத் டெம்பிள் இன் டேஷ். ஓகேவா, ஸோ மம்தா பானர்ஜி ஜெகநாத் டெம்பிள் எங்க ஓபன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க, திகா, வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஹவு many ரைட்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியல் அமைப்பின் எத்தனை நீதி பேராணைகள் வழங்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. 5 நீதி பேராணைகள். ஓகே, ஹோம் ரூல் லீக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை. தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகே, தன்னாட்சி இயக்கம் அல்லது சுய ஆட்சி இயக்கம் என்கிறது அன்னிபெசன்ட் அம்மையாரால் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா, ஸோ இது ஏப்ரல் 28, 1916 மெட்ராஸ்ல நிறுவப்பட்டது. இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 200 பிரான்ச்சஸ் வந்து அவங்க வந்து திறந்தாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்திய தன்னாட்சி இயக்கம். ஓகே, ஸோ வெறும் இந்திய தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் 1916 பெல்காமில் பால கங்காதர திலகரால் நிறுவப்பட்டது. முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சுயராஜ்யத்தை அடைகிறது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் வந்து அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர் யாரு, பால கங்காதர திலகர். ஓகேவா, ஸோ அந்த தன்னாட்சி இயக்கம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா சுயராஜ்யத்தை அடைகிறதுக்கு. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் விடுதலை வேணும், நாங்கள் தான் எங்களோட கண்ட்ரியை வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ சுயராஜ்யம் வேணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆஃப் ராஜஸ்தான்? இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சு தான் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ எது வந்து ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் நொற்றுள் எது ராஜஸ்தானின் பாரம்பரிய நடனம் அல்ல? குமர், கத்புத்லி, கயிர், தும்ஹல். ஓகேவா, ஸோ இந்த தும்ஹால்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட நடனம். ஓகேவா, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இருக்கக்கூடிய வடால் இல்லைன்னா வாடல் பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய வாடல் பழங்குடியினரால் ஆடக்கூடிய ஒரு நடனம் தான் எதுனா தும்ஹால் நடனம். இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறது. மற்றபடி இந்த குமர், கத்புத்லி, கைகர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட டான்ஸு. ஓகே, நேற்று ஆப்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸ் எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, தும்ஹால் என்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வாடல் பழங்குடியினரால் ஆடப்படக்கூடிய ஒரு நடனம். ஓகே, அதே மாதிரி நம்ம முக்கியமான ஸ்டேட்டில் உள்ள முக்கியமான டான்சஸ் பாருங்க. மகாராஷ்டிராவில் லாவானி டான்ஸு, தமாஷா, நகாத்தா, கோலி, லெசிம், கஃபா, தகிகாலா, தசாவ்தார், மௌனி. கேரளாவில் களியாட்டம், ஓட்டம் துள்ளல், மோகினி ஆட்டம், கைகொட்டி களி. கர்நாடகா பார்த்தீங்கன்னா எக்ஷன், ஹூதாரி, சுக்கி, குனிதா, டோலு குனிதா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்கால்,
லம்பி, மத்திய பிரதேசத்தில் கர்மா, ஜவரா, ஆடா, கதானச், புல்பதி, கிரிடா, அதே மாதிரி ஜவுலர்கி, சௌபோடனி, மாஞ்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தும்ஹால், ரஃப், சிஹிஹாட், மன்ஜாஸ், குத்தண்டி, நாச், டமாலி. ஓகே, ஸோ இது எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டான்சஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வருது. இந்த கிராஜுவேட் எக்ஸாமோட பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணணும் அண்டர் கிராஜுவேட் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. ஓகே, அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலை மிட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் போகிறதுக்குள்ளே இனி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நடந்த கிராஜுவேட் எக்ஸாமுக்கு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பேப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் பிடிஎஃபாக நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நடந்து முடிஞ்ச எல்லா ஷிஃப்ட்டோட பேப்பரும் ஜூன் 5லேருந்து 24 வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்டோட பேப்பருமே நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எல்லா ஷிஃப்ட்லையுமே எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பேப்பர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஓகே, அது டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ ரயில்வேயோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வார சாட்டர்டே, வரக்கூடிய சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த வார சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு டெஸ்ட் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ கிராஜுவேட் எழுதுனா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து டெஸ்ட் எடுக்கணும். இந்த டெஸ்ட் எடுத்தால் தான் ரியல் எக்ஸாம் போகும்போது எந்த கொஷின் ஈஸியான கொஷின், எந்த கொஷின் டஃப்பான கொஷின், எந்த கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா ஐடியாவுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து CBT 2க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கான CBT 1க்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் நீங்க நல்லா எழுதிருக்கீங்க, எழுதல, அது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ கிராஜுவேட்டை விட்டுருங்க. இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன படிக்கணுங்கிறத பார்த்துட்டு கரெக்டான ஒரு ஃப்ளோவில் வந்து படிங்க. ஓகேவா? ஸோ ரயில்வே தான் என்னோட ட்ரீமு, SSC எக்ஸாம் தான் என்னோட ட்ரீம், நான் இப்போவே எங்கேருந்து படிக்கணும்னு எனக்கு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேயே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, மேம் எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, எனக்கு 36 ஆயிருச்சு, 39 ஆயிருச்சு, இந்த ஒரு சான்ஸ் தான் எனக்கு இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற மாதிரி ஸோ ரெக்ரெட் பண்ணுறாங்க. நான் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 18 வயசு தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கான மினிமம் ஏஜ் வந்து 18. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ். கண்டிப்பாக இந்த ரெண்டுமே இருக்கும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட 10ஆம் கிளாஸும் முடிச்சிருப்பீங்க, 18 வயசும் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமான குவாலிஃபிகேஷனே டிகிரி தான். நீங்கள் காலேஜ் படிக்கும் போது இந்த 10th லெவல் 12th லெவல் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ப்ரமோஷனல் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ரயில்வேலலாம் GDC எக்ஸாம் இருக்கும். அதே SSCல நீங்க ஒரு MTS உள்ள போறீங்க, இல்ல SSC GD கிளியர் பண்ணி உள்ள போறீங்க. அடுத்து நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் CGL CHSL எக்ஸாமுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை அப்படி கன்சிஸ்டண்டா கொண்டு போங்க. ஓகே, அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஒன்ஸ் நீங்க 1999 பே பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். எவ்ரி வீக் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட் மார்க் எல்லாமே அதிலே ஜென்ரேட் ஆகிரும். 1 இயர் வேலிடிட்டினா நான் சொல்லிட்டேன். 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளை கழிச்சு SSC MTS ஓட நோட்டிஃபிகேஷன் வருது. ஜூன் 26ல SSC MTS ஓட
நோட்டிஃபிகேஷன் வருது. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.